வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் பற்றின சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு என்னைக்கு எல்லாருமே தீபாவளிக்கு முன்னாடி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி தீபாவளிக்கு பிறகு தாங்க ரிசல்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை 21 இல்லைனா 22 அதிகபட்சமாக குரூப் 4 ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டு 21 இல்லை 22 இந்த 2 நாளில் வந்துருங்க. கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2 டிசைடிங் ஃபேக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய பீப்புள்ஸுக்கு குரூப் 4 2 டிசைடிங் ஃபேக்டர் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால முதல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ குரூப் 4 ரிசல்ட் என்றைக்கு வெளியாகும் அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அடுத்து குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வருமா, அதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு டிசைடிங் ஃபேக்டர் குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்வு. ஸோ நிச்சயமாக குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்வு இந்த ஆண்டு வெறும் 4662 அப்படின்ற வேக்கன்சிஸ் உயர்வை நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக வேக்கன்சிஸ் உயர்வு இருக்குமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது நிச்சயமாக ஒரு 5000 வேக்கன்சிஸ் மீண்டும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 5000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் குரூப் 4 நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 10,000 வேக்கன்சிஸை இந்த ஆண்டு கடந்துடும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வெறும் 4662 வேக்கன்சிஸ்ன்றது கடந்த வரலாற்றை திருப்பி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வருங்காலங்களில் குரூப் 4 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு ஸோ கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை 100% 21 இல்லை 22 21 காலை வெளியிடுவாங்க, இல்லை மாலை இல்லை 22க்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்றது 100% தெரிந்துவிடும். கவலையே பட வேண்டாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வெளியான சில முக்கியமான தகவல். ஸோ கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃபை பார்த்தலாம். என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 31% இடஒதுக்கீடு, விஏஓக்கு 149, ஜூனியர் அசிஸ்டன்ட் 148, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 147, ஃபாரட் கார்டு வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 130, எக்ஸ் சர்வீஸ்மேன் 118. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம். 25% இடஒதுக்கீடு, விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 139, டைப்பிஸ்ட் 135, ஃபெனோடைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் 115. அடுத்து பிசி முஸ்லீம் 3% இடஒதுக்கீடோடு உள்ள வராங்க. விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரட் கார்டு வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸ் சர்வீஸ்மேன் 110. அடுத்து எம்பிசி 20% இடஒதுக்கீடோடு வராங்க. ஸோ விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரட் கார்டு வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ் சர்வீஸ்மேன் 108. எஸ்சி கேட்டகரி 18% இடஒதுக்கீடு வராங்க. விஏஓ 130, எக்ஸ் சர்வீஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரட் கார்டு வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்னோடைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன் 105. அடுத்து எஸ்சிஏ 3% இடஒதுக்கீடு வராங்க. ஸோ விஏஓக்கு 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரட் கார்டு வாட்சர் 120, டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி 1% இடஒதுக்கீடோடு வராங்க. விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 118, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரட் கார்டு வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோடைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. ஸோ இந்த கட் ஆஃப் குரூப் 4 வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பணிக்கு செல்ல தயாராகிக்கலாம். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் பற்றின சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு என்னைக்கு? எல்லாருமே தீபாவளிக்கு முன்னாடி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி தீபாவளிக்கு பிறகு தாங்க ரிசல்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை 21 இல்லைனா 22 அதிகபட்சமாக குரூப் 4 ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டு 21 இல்லை 22 இந்த 2 நாளில் வந்துருங்க. கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2 டிசைடிங் ஃபேக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய பீப்புள்ஸுக்கு குரூப் 4 2 டிசைடிங் ஃபேக்டர் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால முதல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ குரூப் 4 ரிசல்ட் என்றைக்கு வெளியாகும் அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அடுத்து குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வருமா, அதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு டிசைடிங் ஃபேக்டர் குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்வு. ஸோ நிச்சயமாக குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்வு இந்த ஆண்டு வெறும் 4662 அப்படின்ற வேக்கன்சிஸ் உயர்வை நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக வேக்கன்சிஸ் உயர்வு இருக்குமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது நிச்சயமாக ஒரு 5000 வேக்கன்சிஸ் மீண்டும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 5000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் குரூப் 4 நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 10,000 வேக்கன்சிஸை இந்த ஆண்டு கடந்துரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வெறும் 4662 வேக்கன்சிஸ்ன்றது கடந்த வரலாற்றை திருப்பி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வருங்காலங்களில் குரூப் 4 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு ஸோ கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை 100% 21 இல்லை 22 21 காலை வெளியிடுவாங்க, இல்லை மாலை இல்லை 22க்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்றது 100% தெரிந்துவிடும். கவலையே பட வேண்டாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வெளியான சில முக்கியமான தகவல். ஸோ கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃபை பார்த்துடலாம். என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 31% இடஒதுக்கீடு, விஏஓக்கு 149, ஜூனியர் அசிஸ்டன்ட் 148, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 147, ஃபாரட் கார்டு வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 130, எக்ஸர்வீஸ்மேன் 118. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம். 25% இடஒதுக்கீடு, விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 139, டைப்பிஸ்ட் 135, ஃபெனோடைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்வீஸ்மேன் 115. அடுத்து பிசி முஸ்லீம் 3% இடஒதுக்கீடோடு உள்ள வராங்க. விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரட் கார்டு வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்வீஸ்மேன் 110. அடுத்து எம்பிசி 20% இடஒதுக்கீடோடு வராங்க. ஸோ விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரட் கார்டு வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் 108. எஸ்சி கேட்டகரி 18% இடஒதுக்கீடு வராங்க. விஏஓ 130, எக்ஸர்வீஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரட் கார்டு வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்னோடைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்வீஸ்மேன் 105. அடுத்து எஸ்சிஏ 3% இடஒதுக்கீடு வராங்க. ஸோ விஏஓக்கு 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரட் கார்டு வாட்சர் 120, டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி 1% இடஒதுக்கீடோடு வராங்க. விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 118, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரட் கார்டு வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோடைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்வீஸ்மேன் 100. ஸோ இந்த கட் ஆஃப் குரூப் 4 வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பணிக்கு செல்ல தயாராகிக்கலாம். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.